அவருடைய வருகை எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு விளக்கம் இயேசு கொடுக்கும் பொழுது நீங்கள் 37ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். So the first characteristic, how will the Lord's coming be? கர்த்தருடைய வருகை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு முதல் விளக்கம் இயேசு கொடுத்ததுல ஒரே ஒரு வார்த்தையை நான் ரத்தின சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், அது திடீர் என்று இருக்கும். ஜனங்கள் எதிர்பாராத ஒரு நேரத்துல ஜனங்கள் உணராம இருக்கும்போது திடீர் என்று அது சம்பவிக்கும். வேதம் சொல்கிறது, நோவாவினுடைய காலத்தில் இருந்த ஜலப்பிரளயம் அனைவரையும் வாரி கொண்டு போனதுன்னு பார்க்கிறோம். அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்படி ஒரு வெள்ளம் வரும், இப்படி ஒரு முடிவு இந்த உலகத்துக்கு வரும். அவங்க எதிர்பார்க்கல, திடீரென்று வந்தது. கர்த்தருடைய நாளும் அப்படிதான் இருக்கும்.